எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லீவ் கட்டிங், ஸ்லீவ் ஸ்டிச்சிங், ஸ்லீவ் லேஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த ஒரு வீடியோ போதும் சரிங்களா? உங்களுக்கு ஸ்லீவ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க. இப்போது ஸ்லீவுக்கு வந்து நான் 1 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். லைனிங் தான் போடுறேன் நான். இப்போது ஒரு 1 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து மடிப்புக்கு கீழே விட்டுக்கோங்க. லெஃப்ட் சைட் கை எடுத்துக்கோங்க. அளவு ஜாக்கெட்டில் எப்போவுமே அளவு ஜாக்கெட் எடுத்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவில், அதுமாரி போட்டுக்கோங்க. மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் அந்த பக்கம் இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஃப்ளீட்டுக்கோசரம் எக்ஸ்ட்ரா நான் துணி விடுறேன். உங்களுக்கு எந்த பஃப் வேணுமோ அந்த பஃப்க்கு ஏற்ற மாதிரி துணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன் இந்த பஃப் வைக்கிறதுக்கு. இது ஒரு 5-6 ஃப்ளீட் லைட்டாக தூக்குன மாதிரி வரும் இல்லையா, அந்த ஃப்ளீட்டுக்கோசரம் ஒரு 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கை அளவு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அந்த ஃப்ளீட்டுக்கோசரம் அந்த இதை வந்து திருப்பி இதுக்குள்ள ஜாயின் பண்ணிடணும். மெயின் அதுதான். இது வந்து நம்ம தையலுக்கோசம் விடுறோம் சரியா? இது பொறுமையான வீடியோ ஒன்று. நான் கை பாடி எல்லாமே கட் பண்ணுற வீடியோ சேனலில் போடுவேன், பாருங்கள் சரியா? இது நான் உங்களுக்கு கை மட்டும்ன்றதுனால எல்லாமே போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கை கட் பண்ணிவிட்டு ஃப்ளீட்டுக்கு ஒரு அர்க்காத்து, சென்டர் ஒர்க், அதாவது ஆமல் ரவுண்டு ஒரு அர்க்காத்து. இப்போ இது கட் பண்ணுறது வந்து ஆழம் ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் எடுத்து 2 பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணுங்கள். 2 பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிட்டு அர்க்காத் பண்ணிக்கோங்க, தெரியணுன்றதுக்கோசரம் சரியா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய வரும். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். இப்போ இது பாருங்கள், இது லைனிங் நான் ஜாயின் பண்ணுறேன். லைனிங் வந்து கெட்ட பக்கம் வந்து மேலே வச்சு நல்ல பக்கம் வச்சுட்டு மேலே லைனிங் வச்சுக்கோங்க. லைனிங் வச்சுட்டு அந்த ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்புக்கு உங்களுக்கு தெரியணுக்கோசரம் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அந்த பெண்டு மட்டும் கரெக்டாக வரணும். கரெக்டாக வந்துச்சுன்னா தான் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக வரும் அந்த பெண்டு தைக்கும்போது சரியா? இப்போ இந்த பெண்டு தைக்கிறோம் இல்லையா, அந்த வளைவு வந்து பொறுமையாக அந்த இடத்துல ஒரு ஷேப்பு கொடுத்து பண்ணிங்கன்னா தான் அந்த பெண்டு அழகாக வரும். அதனால் வந்து அழகாக தைங்க தைக்கும்போது பொறுமையாக. நான் க்ளோஸாக எடுக்க முடியல, கொஞ்சம் தள்ளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்டாண்ட் அவ்வளோதான் வைக்க முடிஞ்சது. உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கார்னர்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஷேப் வந்து அழகாக வரும். இப்போ தான் வந்து பார்த்திங்களா அந்த பெண்டு சூப்பராக வளைவு வந்துடும். இது கொஞ்சம் வழுக்கிற துணி தான். காட்டன் துணினா டக்குன்னு வந்து இப்படி மடித்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இது கொஞ்சம் வழுக்கிற துணியில், அதனால கொஞ்சம் பார்த்து தான் நம்ம செய்யணும். கேன்வாஸ் வேணால் கூட கொடுத்துக்கலாம். நான் லேஸ் தான் வைக்க போகிறேன், அதனால் நான் கேன்வாஸ் கொடுக்கல. கேன்வாஸ் கொடுத்திங்கன்னா இன்னும் ஸ்டிஃப்னஸ் நல்லாயிருக்கும். இதோட ஃபுல் வீடியோ தைக்கிற வீடியோ சேனலில் வரும், பாருங்கள். இப்போ அவ்வளோதான். இது ஓரத்தையில் போட்டுக்கோங்க. இப்போ ஓரத்தையில் போட்டுட்டு இப்போ சுற்றி லைனிங் ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய போடுறேன், நிறைய கண்டென்ட் போட்டிருப்பேன். டெய்லர் ஷாப்பில் நடக்கிற கண்டென்ட்லாம் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். நிறைய இதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ இது பாருங்கள், லைனிங் நம்ம எக்ஸஸ்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் இன்னொரு கை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ தைச்சோம்லே அதே தான். நீங்கள் சென்டரை கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி அடித்து திருப்பிட்டு மேலே வந்து நம்ம ஓரத்தையில் போட்டுக்கிறோம். அழகாக தைச்சிங்கன்னா அடுத்து நம்ம லேஸ் வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா? சுருக்கம் இல்லாமல் தைச்சிக்கோங்க, மெயின் அதுதான். லைனிங் ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் தைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 ஃப்ளீட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போயே நீங்கள் தைக்கும்போது கூட வச்சுக்கலாம். இது சென்டர் பார்த்து நம்ம ஃபஸ்ட்டே வச்சுக்கிறோம்.
இதுக்கப்புறமா நம்ம இது வந்து பாடியில் எப்படி தைக்கிறதுன்னு நான் இதை போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். லேஸ் தைச்சிட்டு நான் இது அப்புறம் பாடியில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இப்போ லேஸ் வைக்கிறதுக்கு 2 லைன் வைக்க போகிறேன். அதனால் நான் மார்க் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சிம்பிள் டிசைன் தான், அதனால் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது லேஸ் வைக்க போகிறோம். நம்ம லேஸுக்கு வந்து மஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ இது பண்டல் என்கிட்ட இருக்குது, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கே 2 மீட்டர் தேவைப்படும் இந்த லேஸு. அப்புறம் வந்து உடம்புக்கும் இருக்குது இல்லையா லேஸ் வைக்க தனி, கைக்கு மட்டுமே இது 2 மீட்டர் கம்பல்சரி தேவைப்படும். அழகாக பெண்டு வந்து கரெக்டாக ஒரு இது தைச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் பெண்டை வந்து அழகாக வளைச்சிக்கோங்க. நம்ம மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கு மேலே தைக்கிறதுக்கு அழகாக வந்துடும். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே மார்க் போடுறோம். இப்போ 2 தையல் நான் போட்டுக்கிறேன் லேஸுக்கு. அவ்வளோதான், இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். சாரீ வைலட் கலர்ன்றதுனால வைலட் கலர் லேஸ் வச்சுருக்கேன். சரி கோல்டே வைக்கலாம் பார்த்தா தெரியலை, சரி அதனால் வந்து நான் வைலட் கலர்னால வைலட் கலர் லேஸே வச்சுருக்கேன். நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம வந்து இது வந்து பாடியில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ கரெக்டாக சென்டர் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டிங் போட்டிருக்கோம் கரெக்டாக தான் வரும். சப்போஸ் நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கோம்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதனால் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சென்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளீட் ஜாயின் பண்ணோம்ல அது சென்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. அது பாருங்க, அவ்வளோதான். 2 தையல் போட்டுக்கோங்க. நான் கம்பல்சரி 2 தையல் போடணும். நீங்கள் வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ இந்த கை பாருங்கள், அதே மாதிரி தான் சென்டர் வச்சுக்கோங்க. சென்டர் அர்க்காத் பண்ணிவிட்டு சென்டராக ஜாயின் வச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பாதியிலேருந்து கூட தைப்பேன். பாதியிலேருந்து ஜாயின் பண்ணி திருப்பி கூட பாதி கூட தைக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஆனால் அழகாக சென்டர் பார்த்து வச்சுருங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். சரியா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் வந்து சொல்லுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நிறைய சொல்லிகிட்ருக்கேன், நிறைய போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.